இந்திய கிரிக்கெட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டார் இளவரசன் சுப்மன் கில். ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற பிறகு இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பை ஏற்றிருக்கும் கில் வெற்றிகரமாக அணியை வழிநடத்தி வருகிறார். சமீபத்தில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி கேப்டனா தன்னுடைய முதல் டெஸ்ட் தொடர் வெற்றியையும் பதிவு செஞ்சிருக்கிறார். எல்லோரும் கில்லை பாராட்டி இருக்கிற இந்த நேரத்துல நம்ம இந்திய அணியின் கோச் கௌதம் கம்பீர் ஒரு வித்தியாசமான ஆனா ரொம்ப முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். ஜியோ சினிமாவுல பேசின கம்பீர், இது வெறும் ஆரம்பம்தான், சுப்மன் கில் இன்னும் கேப்டன்சியோட கஷ்டமான நாட்களையே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, கம்பீர் என்ன சொல்றாருன்னா, கேப்டன்சினா எப்பவுமே வெற்றி மட்டும் வராது, மோசமான நாட்களும் வரும், தோல்விகளும் வரும், அதை தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு கேப்டனா அவர் எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி அணிய வழிநடத்த போறாரு என்பதை நான் பார்க்க தான் ஆவலாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா அதே நேரத்துல கம்பீர் கில்லுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவையும் கொடுத்திருக்கிறார். நான் எப்பவுமே கில்லுக்கு பின்னாடி ஒரு துணையா, ஒரு பாதுகாவலனாக இருப்பேன். அவர் அணிக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணும், வீரர்கள் கிட்ட நேர்மையா இருக்கணும், அவ்வளவுதான். மத்த எல்லா விமர்சனங்களையும் அழுத்தங்களையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கோச்சா கம்பீர் கில்லுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இதோட இல்லாம கம்பீர் கில்லோட முதல் கேப்டன்சி அனுபவத்தையும் பகிர்ந்துட்டு இருக்கிறார். கில் கேப்டனா பொறுப்பேற்கிறப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நாங்க உன்னை ஆழமான கடல்ல தூக்கி போட்டிருக்கோம், ஒன்னு நீ மூழ்கிடுவ, இல்லனா உலகத்தரம் வாய்ந்த நீச்சல் வீரனா மாறுவேன்னு. இங்கிலாந்துக்கு எதிரான அந்த தொடர்ல அவர் ஒரு இளம் அணியை வச்சுக்கிட்டு ஒரு பலமான அணிக்கு எதிரா போராடின விதம் அவருடைய தலைமை பண்பை எனக்கு காட்டியது. அவர் அடிச்ச 750 ரன்களை விட அந்த அழுத்தமான சூழ்நிலையில அவர் கையாண்ட விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கம்பீர் கில்ல மனதார பாராட்டி இருக்கிறார். ஆக கம்பீரோட கருத்து கில்லை விமர்சிக்கிறதுக்காக இல்லை, ஒரு கேப்டனா அவர் இன்னும் பக்குவப்படணும், கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்க தயாராக இருக்கணும்னு ஒரு சீனியராக, ஒரு கோச்சா அவர் சொல்ற ஒரு அட்வைஸ். இந்த குரு சிஷ்யன் கூட்டணி இந்திய அணியை எங்க கொண்டு போக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை பொறுத்தவரை சுப்மன் கில் ஒரு சிறந்த கேப்டனா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.